Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, as we come around your word, அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக இப்பொழுது வருகிறோம். speak to us through your word. Holy Spirit of God, help us பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசி அருளும். to be ready for the coming of the Lord Jesus Christ. In Jesus' precious name. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we're going to look from the book of Revelation chapter 4 verses 1 and 2. இந்த நாளிலே வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பார்க்க இருக்கிறோம். Today's topic is the rapture of the church. இந்த நாள் தலைப்பானது சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதல். Here we see Apostle John is in the Isle of Patmos, banished by the Emperor Domitian. டொமினிஷியன் ராஜாவின் காலகட்டத்திலே யோவான் அவர்கள் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவராய் இங்கே காணப்படுகிறார். We see the Lord Jesus appears to him. நமக்கு தெரிந்திருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு அங்கே தரிசனமானார். Chapter 1 and verse 19, Lord Jesus Christ gives him an outline of the book of Revelation. 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து ஒரு காரியத்தின் கடைத்தொகையை இங்கே கொடுக்கிறார். Write the things that are, that's chapter 2 and 3 of the book of Revelation. 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதை நீ எழுது என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டார். Write the things that will be hereafter. That's from chapter 4 onwards. 4ஆம் அதிகாரம் முதல் கொண்டு கர்த்தர் அவரிடத்திலே சொன்னது இவைகளை நீ எழுது என்று. So the outline is past, present and the future. அதனுடைய காரியங்கள் என்னவென்றால் கடந்த காலம், நிகழ்காலம், இனி வரப்போகிற காலம். Here we see in Revelation chapter 4 verses 1 and 2, after these things I looked, and behold, a door standing open in heaven, and the voice which I heard was like a trumpet speaking with me, saying, come up here, and I will show you things which must take place after this. Immediately I was in the Spirit, and behold, a throne set in heaven, and one sat on the throne. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல் என்னுடனே பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. 2ஆம் வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். Verse 1, it starts with after these things. 1ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு என்று. And then in the same verse, he says, I will show you things which must take place after this. அடுத்த வசனத்திலே இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதாவது என்று சொல்லி வசனம் துவங்குகிறது. This is actually the future. இது எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. So when we say rapture, you can ask me, what is rapture? ராப்சர் என்று சொல்லும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். There will be a sudden return of the Lord Jesus Christ in the clouds to snatch the Christians on this earth who are alive at the time. ரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பாராத விதத்திலே திடீரென்று வானத்திலே தோன்றி உலகத்தில் இருக்கிறதான உண்மையுள்ள கிறிஸ்தவர்களை தம் மண்டையிலே சேர்த்து கொள்ளுகிற ஒரு சம்பவம் தான் இது. Rapture generates most interest to some people. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லும்போது அநேகருக்கு இது ஒரு புரியாத காரியமா இருக்கும். To others, they have a negative view of rapture. அநேகருக்கு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து எதிர்மறையான சிந்தனை உண்டு. Revelation chapter 4 is going to give us an insight
into the rapture of the church. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கான முக்கிய உள்நோக்குகளை நமக்கு வெளிப்படையாய் காண்பிக்க போகிறது. We are at present living in the church age, awaiting for the trumpet call of God. இப்பொழுது நாம் சபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எக்கால சத்தம் உண்டாகும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறோம். That's what Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. Rapture is a very important and distinct doctrine of the church. சபையினுடைய மிக முக்கியமான ஒரு உபதேசமாக இருக்கிறது தான் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்ததான உபதேசம். You know, you see chapter 14 as chapter 4 and 5. 14ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஆகியவைகள் மிக முக்கியமான ஒன்று. And after that we see tribulation starts from chapter 6 onwards. அதற்கு பின்பதாக 6ஆம் அதிகாரத்திலிருந்து சபை உபத்திரவத்திற்குள்ளாக போகிறதை இங்கே பார்ப்போம். You know, we see during that time wars, famine, scarcity of food, economic upheaval, and many more things will happen. அந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் பஞ்சம், கொள்ளை நோய், தண்ணி பற்றாக்குறை என்ற பல மோசமான சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே ஏற்படும். And not only that, during the time of tribulation millions of people will die. உபத்திரவ காலத்திலே லட்ச ஜனங்கள் மரித்து போவார்கள். In the time of tribulation is like the last call for those who do not know Lord Jesus Christ to accept him as their Savior. மகா உபத்திரவ காலத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்படும் தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கென்று. So when you travel in a plane, you go and check in. After that, you go to the gate and wait to board on the aircraft. நீங்கள் ஏரோப்ளேனில் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் சாதாரணமாக அல்ல, அதிலே உள்ளே நுழைந்து ஏறுவதற்கென்று பல வாசல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. When it's time, they'll ask the first class passengers and business people to get in to the aircraft first, and the others will board on the aircraft. முதலாவது நாம் போன உடனே பிஸ்னஸ் கிளாஸில் நீங்கள் பயணிக்க வேண்டுமா அல்லது சாதாரண பயணியாக இருக்கிறீர்களா என்று சொல்லி அநேக கேள்விகளை கேட்டு பின்பதாக தான் நம்முடைய இருக்கைக்கு நாம் செல்ல முடியும். There will be some people wandering around not at the gate. சிலர் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். But just few minutes before the gate closes, ஆனால் சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த வாசலானது அடைக்கப்பட்டுவிடும். they make announcement that this is the last call for such and such flight. கடைசியாக அவர்கள் அங்கிருந்து ஒலிபெருக்கி மூலமாக சொல்வார்கள், இதுதான் கடைசி தருணம், நீங்கள் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளாக வருவதற்கு என்று சொல்லி அறைகூவல் விடுவார்கள். So the time of tribulation is a last call for people to get to heaven. உபத்திரவ காலம் என்பதும் கூட அப்படிதான். அங்கு இருக்கிற ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு போவதற்கான கடைசி ஒரு அழைப்பாகும். You know, the question is, where will the Christians be during the time of tribulation? கேள்வி என்னவென்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உபத்திரவ காலங்களில் எங்கே இருப்போம் என்பதுதான். You know, there are three different views. 3 முக்கியமான பார்வை உண்டு. The first view is post-tribulation. முதலாவது வியூகமானது உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக. Some Christians believe that the church will go through the time of tribulation. சிலர் சொல்லுகிறார்கள், சபையானது உபத்திரவத்தின் காலத்தின் ஊடாக தான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி. Because you read in John chapter 16 and verse 33, in this world you shall have tribulations, but be of good cheer, I have overcome the world. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். As Christians, they've always gone through time of tribulation when you look at the church history. சபை வரலாறிலே நாம் பார்க்கும்போது சபையானது கிறிஸ்தவர்கள் அநேக முறை நாம் உபத்திரவத்தின் ஊடாக தான் கடந்து சென்றிருக்கிறோம். But the tribulation that we see in Revelation chapter 6 to 18 is totally different. வெளிப்படுத்தல் விசேஷம் 6 முதல் 18 நாம் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிறதான இந்த உபத்திரவ காலமானது முற்றிலுமாய் வித்தியாசமானதாக இருக்கும். Second view
about tribulation is, it's called those Christians believe the rapture will take place at the middle of tribulation. யுகமானது சில கிறிஸ்தவர்கள் இப்படியே விசுவாசிக்கிறார்கள், உபத்திரவ காலத்தின் நடுவிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையானது இருக்கும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். This is called mid-tribulation. மத்திய உபத்திரவ காலம். They believe the church will go through half the period of tribulation and the rapture will happen. அவருடைய வியூகம் என்னவென்றால், சபையானது இந்த உபத்திரவத்தின் காலத்தில் ஊடாய் கடந்து சென்று கொண்டிருக்க அதன் மத்தியிலே தேவனுடைய வருகையானது இருக்கும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். Probably they base that on this verse, Matthew chapter 24 and verse 22. 24-22 வசனத்திலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் அவர்கள் உறுதியாக விசுவாசிக்கிறார்கள். And unless those days were shortened, no flesh would be saved. For the elect's sake, those days will be shortened. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். And the third group of Christians, that group is called pre-tribulation. மூன்றாவதாக ஒரு வியூகம் இருக்கிறது. அது என்னவென்றால், முன்பதாகவே உபத்திரவ காலமானது முடிந்தது என்று சொல்லி இருக்கிற ஒரு கூட்டம். Pre-tribulation is that before the tribulation starts, the church will be raptured. சொல்லுகிற வியூகம் என்னவென்றால், உபத்திரவ காலமானது ஆரம்பிக்கப்பட்டாயிற்று, சபையானது அது நடுவிலே நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று விசுவாசிக்கிறார்கள். We can only base these things on the word of God. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. So the Christians hold three different views. They're all wonderful Christians. ஆக இப்படிப்பட்ட மூன்று வித்தியாசமான கோணத்திலே கிறிஸ்தவர்கள் இந்த ரகசிய வருகை குறித்து பார்க்கிறார்கள். But let's look at what the Bible has to say. Here in verse 1 of chapter 4, we see John seeing, behold, a door standing open in heaven. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம், இதோ வாசல் திறந்திருக்கிறதை காண்கிறேன் என்று சொல்லி யோவான் அங்கே வார்த்தையை சொல்லுகிறார். He is seeing a door open in heaven. அவர் இவ்விதமாய் பார்க்கிறார், அந்த கதவானது திறந்த நிலையிலே இருக்கிறது. The first voice which I heard was like a trumpet speaking with me, saying, come up here, I will show you things which must take place after this. 1ஆம் வசனத்திலே, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு நிகழ வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று அந்த வார்த்தை கூறினது. So here's someone speaking like a trumpet. இங்கே யாரோ ஒருவர் எக்கால சத்தத்தை போல பேசுகிறார்கள். You know, rapture is very important doctrine and is the blessed hope of the church. சபையினுடைய மிக முக்கியமான நம்பிக்கையாக திகழ்கின்றதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையாக இருக்கிறது. So what actually Bible says, you see, the second coming of the Lord Jesus Christ will be in two phases. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது ரெண்டு காரியங்களாய் இப்பொழுது பிரிந்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். The first phase, he only comes in the clouds. முதலாவதாக அவர் மேகங்கள் நடுவிலே தோன்றுகிறவராய் காணப்படுவார். So that's what we are going to look at today, the first phase of his second coming. தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம், ரகசிய வருகையினுடைய முதலாம் பாகம். This is to snatch the Christians from the earth. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா கிறிஸ்தவர்களையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். Here John hears a voice speaking like a trumpet. யோவானுக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் எக்காலத்திலிருந்து வருகிற சத்தம் போன்று அவருக்கு தோன்றுகிறது. You know, we know when the rapture happens, we will hear the trumpet call of God. ரகசிய வருகை வரும் பொழுது எக்கால சத்தத்தை எல்லாராலும் நிச்சயமாக அந்த நேரத்திலே கேட்க முடியும். பிரியமானவர்களே, Many great Bible teachers, they believe that verse 1 is an image or a type that church will be taken up before the tribulation happens. 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதுபடி அநேகருடைய கருத்து இதுதான், உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாகவே சபையானது
தேவ சமூகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறது. This is the view many scholars and Bible teachers have. அநேக வேத பண்டிதருடைய கருத்தும் ஆய்வும் இதுதான். As I have, there are also people with other views. மற்றவருடைய பார்வையும் வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. But here we see John is hearing someone speaking to him like a trumpet. ஆனால் இங்கே யோவானானவர் யாரோ ஒருவர் பேசுகிறதைப் போல கேட்கிறார். ஆனால் அதிலிருந்து ஒரு எக்கால சத்தம் உண்டாகிறது. For this we say to you by the word of the Lord, that we who are alive and remain until the coming of the Lord will by no means precede those who are asleep. For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, and the dead in Christ shall rise first. Then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and thus we shall always be with the Lord. Therefore comfort one another with these words. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 18ஆம் வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Here it clearly says, when he comes to catch us away, you will hear the trumpet call. ஆக கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள வரும் பொழுது நாம் நிச்சயமாக எக்கால சத்தத்தை கேட்போம். That's what John is hearing, Revelation chapter 4 and verse 1. அதைத்தான் யோவான் அவர்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கேட்டார். Rapture. Actually, we get the word rapture. It's in the Latin Bible. They use the word to caught up. That's where we derive the word rapture from. ராப்சர் என்று சொல்லும் பொழுது ரகசிய வருகை என்ற அந்த வார்த்தையின் பதம் லத்தீனிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாய் காணப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்படுதல், இதுதான் இதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. Here we see the dead in Christ will rise first. So that's what it says, those who are asleep, those who are dead. வசனம் எப்படியே சொல்லுது, முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போவார்கள் என்று. So they will rise first. When you hear the word sleep, that's a word used for death in the Bible. முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தூங்குகிறவர் என்று சொல்லும்போது வேதத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Remember, the Lord Jesus Christ heard the news that Lazarus has died. He delayed there, and then on his way back he said to his disciples. நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம், லாசருவானவர் மரித்து விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே 4 நாள் கழித்து தான் மீண்டுமாக அந்த இடத்திற்கு போகிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். Let us go back and wake him up. பின்பதாக சொல்கிறார், நாம் போய் நித்திரையில் இருக்கிற அவனை எழுப்புவோம் என்று சொன்னார். Because he sleep. ஏனென்றால் இயேசு சொன்னார், அவன் நித்திரையாய் இருக்கிறான் என்று. But they said, if he's sleeping, we don't need to go and wake up. சீஷர்கள் சொன்னார்கள், அவன் நித்திரை செய்து தூங்கிக் கொண்டிருப்பான் என்றால் நாம் ஏன் போய் அவனை எழுப்ப வேண்டும் என்றார்கள். This is a word that refers to death. இதுதான் மரணத்திற்கு ஒப்பனையா இருக்கக்கூடிய வார்த்தையாய் காணப்படுகிறது. So the dead in Christ will rise first. They will get the glorified body first. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் எழும்புவார்கள், அவர்கள்தான் மகிமையின் சரீரத்தை அடைவார்கள். That's what it says here. He will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trump of God. Then it says, verse 17, then those who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தர் உடனே கூட இருப்போம். So dead in Christ will rise, and those who are alive, and we go up and meet the Lord in the air. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பதாக உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசுவை சந்திப்போம். Behold, I tell you a mystery, we shall not all sleep, but we shall be changed in a moment, in the twinkling of an eye, at the last trumpet, for the trumpet will sound, and the dead will be raised incorruptible, and we shall be changed. கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். 52ஆம் வசனம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். So there will be a generation that will not experience death. That's what rapture. நமக்கு பின்பதாக வரக்கூடிய ஒரு சந்ததியானது உண்டு, அவர்கள் மரணத்தை பாராமல் இருப்பார்கள். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். So those who are alive will be caught up together to meet the Lord in the air. உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்திலே, மத்திய வானத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை சந்திப்போம். For as in the days before the flood, they were eating and drinking and marrying and giving in marriage until the day that Noah entered the ark, and did not know until the flood came and took them all away. So also will be the coming of the Son of Man be. 2 men will be in the field, one will be taken and other left. 2 women will be grinding at the mill, one will be taken and the other left. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் 39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். 40ஆம் வசனம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 41 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். Here we see that during rapture 2 will be working, one will be taken, another one will be left. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த காலகட்டத்திலே 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருவர் கைவிடப்படுகிற சூழ்நிலை நம்ம இங்கே பார்க்கிறோம். Say if a pilot happens to be Christian and if he's flying the aircraft, he will be taken up. ஆக இந்த விமானத்தை ஓட்டுகிற பைலட் ஆனவர்கள் கிறிஸ்தவராய் இருப்பார்கள் என்றால் வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். And you are a Christian and you're driving your car, you will be taken up. I believe during this time there will be accidents and crashes. That will happen. ஆக சபையின் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து காரை ஓட்டி கொண்டிருப்பீர்கள் என்றால் திடீரென்று நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஆக அந்த நாட்களிலே மாபெரும் விபத்துகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். You know, it said as in the days of Noah. That's what we read, isn't it? As in the days of Noah, they were drinking, eating and doing everything as normal. ஆகவே கர்த்தர் வசனத்தில் சொன்னது போல நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே அவர்கள் குடித்தும் புசித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இயல்பாக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். Also in Luke chapter 17 we see 2 things. Here Luke speaks about Noah as well, and also he also mentions Lot. So that's how will be at the time when Jesus comes. லூக்கா சுவிசேஷம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே லூக்கா எழுதுகிற காரியம் என்னவென்றால் நோவாவையும் சொல்லுகிறார், அதனுடனே கூட லோத்தின் நாட்களிலே நடந்தது போலவே என்று சொல்லி மனுஷகுமாரன் வரும் பொழுது இப்படிதான் சம்பவிக்கும் என்று தெளிவாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். They'll be going about doing their
normal things. உலக வழக்கத்தின்படி எல்லாம் இயல்பாக செல்லும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். In both cases, you see a similarity. ஒரு காரியத்திலே ரெண்டும் ஒத்துப்போகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Righteous people were saved, unrighteous experienced the judgment. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதும் அநீதிமான்கள் கைவிடப்படுகிறதும் நடக்கும் ஒரு சம்பவமா இருக்கிறது. This seems to emphasize the fact that the church will be raptured before tribulation. ஆக சபையானது உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை அநீதிமான்கள் பார்ப்பார்கள். Remember, Noah and his family got into the ark and flood came and destroyed everything. நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் நோவாவும் அவருடைய முழு குடும்பம் பேழைக்குள்ளாக சென்று வந்த உபத்திரவத்திலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். மீது இருந்த உலகத்தில் அனைவரும் மாண்டு மடிந்தார்கள். In case of Lot and his family, they left the town of Sodom. லோத்தினுடைய காரியத்திலும் நாம் பார்க்கும்போது சோதம் குமரா முழுவதும் அழிக்கப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். Then fire and brimstone rained down and destroyed the whole thing. அக்கினியும் கந்தகமும் வந்து அந்த முழு பட்டணத்தையும் அழித்து போட்டதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். So in two cases you see the righteous were saved. இந்த ரெண்டு சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது நீதிமான்கள் காக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். Here it says, Matthew 24 and also Luke 17, we see as it was in the time of Noah and as it was in the time of Lot. 7ஆம் அதிகாரம் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவின் காலத்தில் போலவும் லோத்தின் நாட்கள் போலவும் சம்பவிக்கும் என்று. God saved the righteous. கர்த்தர் நீதிமான்களை காப்பாராக. There are more scriptures we can see that proves that God will take the church before the time of tribulation. அநேக வசனங்கள் உண்டு, கர்த்தர் உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே சபையை எடுத்துக்கொள்வார் என்பதற்கு ஆதாரமாக. The rapture is an announced event. ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. Here we see John is a picture of the church. John heard a voice like a trumpet speaking with him. Come up here, I will show you things which must take place after this. யோவானானவர் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். அவருக்கு உண்டாகிற வார்த்தை என்னவென்றால், இங்கே நீ ஏறி வா, இவைகளுக்கு பின்பதாக சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை விளம்பினது. So as I said, John is a type of church. ஆகவே நாம் முன்பதாக சொன்னது போல யோவானானவர் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். But I'm going to give you few reasons why the church won't be here during the time of tribulation. சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் சபையானது உபத்திரவ காலத்திலே இந்த பூமியிலே இருக்காது என்பதற்கு. The church is mentioned 19 times in the first 3 chapters in the book of Revelation. முதல் 3 அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 19 முறை சபை என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The church is not mentioned at all. Church is only mentioned Revelation chapter 22 and verse 16. சபை என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 22:16 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Church is not seen. Church is not spoken about. Church is not at all mentioned during the time of tribulation. உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே சபை என்ற வார்த்தை அங்கே வரவே இல்லாததை நாம் பார்க்கிறோம். In Revelation we see an open door. Behold, verse 1 we see, behold, a door standing open in heaven. முதலாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதோ திறந்திருக்கிற ஒரு வாசலை பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். The other time the door is open in heaven is found in Revelation chapter 19 verse 11 when the Lord comes down to the earth with the saints. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தான் பின்பதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய வாசலை திறந்து பூமியிலே இறங்கி வருகிறார் என்பதாக. Also, as I mentioned, John hears as trumpets speaking. So when the rapture happens, we will hear the trump of God. That's what we saw in 1 Thessalonians chapter 4. ரகசிய வருகை வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தருக்குள் இருக்கிற விசுவாசிகள் யாவரும் எக்கால சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். And also another point I want to mention is when Jesus Christ returns, he will come back with his saints. That's what we read. Jude verse 14.
Now Enoch, the seventh from Adam, prophesied about these men also, saying, Behold, the Lord comes with 10,000 of his saints. யூதா 1:14 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும். So this is another point that proves Lord is going to come down with the church. There are also other verses. You read that in 1 Thessalonians chapter 3 and verse 13, and also 1 Thessalonians chapter 4 and verse 14. ஆக உலகத்திலே இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி தெசலோனிக்க புஸ்தகத்திலே ஏற்கனவே அவைகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். These verses speak about the coming of the Lord Jesus Christ to the earth. ஆக இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக பூமிக்கு வருவார் என்பதை குறித்து உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. Saints to come down with the Lord Jesus Christ. The church should be there before the time of tribulation. உபத்திரவ காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையோடு கூட இந்த பூமிக்கு இறங்கி வருவார் என்று வேதம் சொல்கிறது. For did not appoint us to wrath, but to obtain salvation through our Lord Jesus Christ. 1 தெசலோனிக்கேயர் 5:9 தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்று நியமித்திருக்கிறார். Time of tribulation is the time where God's wrath will be poured out. உபத்திரவ காலம் என்று சொல்லும்போது தேவனுடைய கோபாக்கினை இந்த உலகத்திலே செலுத்தப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. Here it says God has not appointed us to wrath. இங்கே வசனம் சொல்லியிருக்குது நாம் கோபாக்கினைக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்லவென்று. When you look at things that are happening around the world, especially in the Middle East, the wars that is going on. இந்த உலகத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதிலும் மத்திய கிழக்கு தேசத்திலே நடக்கிற இந்த கோரமான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது looking at the nation of Israel is our time clock. இஸ்ரவேல் தேசமானது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே கடைசியா இருக்கிறது. My question today, are you ready for the rapture? என்னுடைய கேள்வி இதுதான், நீங்கள் தேவனுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? You may not know Lord Jesus Christ as your Savior. I want to lead you in a simple prayer. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்தால் நான் உங்களை ஜெபத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். Lord, thank you for this time as we looked at your word. ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை குறித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீரே. And also when we see the things that are happening around us, the time of your return is drawing close. மாத்திரமல்லப்பா, உம்முடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Nobody knows the time or the hour. Lord, help us to be ready. நீர் வருகிற நாளும் மணி நேரமும் இன்னதென்று ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கிறதே எங்களுக்கு உதவி செய்யும். Just pray this simple prayer after me. இந்த ஒரு எளிய ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். Loving Heavenly Father, I thank you for this time. I know I am a sinner. You sent your Son, Lord Jesus Christ, to die for me on the cross of Calvary. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பாவி என்று உணர்கிறேன். எனக்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிகாரமாக இந்த பூமிக்கு அனுப்பினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். I believed he died for my sins, that he shed his precious blood for me on the cross of Calvary. Lord Jesus, come into my life. I repent of my sins. Cleanse me of all my unrighteousness. I receive you as the Lord and Savior in my life. In Jesus' name, Amen. இந்த பூமிக்கு நீர் வந்த தேவனுடைய மனுஷகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினீர் என்று நான் இருதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்கிறேன். பாவியாகி என்மேல் மனமிறங்கும், எனக்கு கிருபையாய் மன்னிப்பை கொடுத்து உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றியலும். என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை நான் என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer, you have accepted the Lord Jesus Christ as your Savior. I would encourage you to attend a local church. God bless you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் இப்போது ஒரு கிறிஸ்தவர்களாய் மாறியிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்கள் அருகாமையில் உள்ள சபைகளுக்கு சென்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.